ஒரு கிராமத்துல ஆடு மேய்க்கக்கூடிய இடையனும் அவரது மனைவியும் ஒரு அழகான குடிசை வீட்டில் சில ஆடுகளை வச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த ஆடு மேய்க்கிறவருக்கும் அவரது மனைவிக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அவரோட மனைவி, இது என்ன வீடா, இந்த வீட்டில் ஒரு 2 பேர் கூட சேர்ந்து படுத்து தூங்க முடியலை, நிம்மதியே இல்லை அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆடு மேய்க்கக்கூடியவர், என்னடா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு குழம்பி போய் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த ஆடு மேய்க்கிறவர் ஊருக்குள்ளே போகிறப்ப ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே, நம்ம ஊருக்கு ஒரு துறவி வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் பாருங்க, நம்ம பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு சொல்கிறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்ததை இவர் கேட்டார். சரி, நம்மளும் போய் நம்ம பிரச்சனையை சொல்லித்தான் பார்ப்போமே, அதுக்கு அவர் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஆடு மேய்க்கிறவர் துறவியை போய் பார்த்தாரு. ஐயா, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லை, எப்போ பார்த்தாலும் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு துறவியை பார்த்து கேட்டார். அப்போது அந்த துறவி சொன்னார், நான் சொல்கிறத நீ ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யணும், அப்படி செஞ்சேன்னா கொஞ்ச நாட்களில் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதற்கு இடையன் சொன்னான், சரி சொல்லுங்க ஐயா, நிம்மதிக்காக நான் எதை வேணால் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். இனிமே உன்னுடைய ஆடுகள் எதையுமே நீ வெளியில் கட்டி போடக்கூடாது, உன்னுடைய வீட்டுக்குள்ளே தான் நீ கட்டி போடணும். நான் மறுபடியும் இந்த ஊருக்கு திரும்ப வர்ற வரையும் அந்த ஆடுகளுக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ளேயே தான் நீ சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இடையன் குழப்பத்தோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னியிலிருந்து தன்னுடைய ஆடுகள் எல்லாத்தையுமே தன்னுடைய வீட்டுக்குள்ளே கட்ட ஆரம்பித்தான். ஆடுகளை வீட்டுக்குள்ளே கட்டினதால வீடு ஃபுல்லாக ஒரே நாத்தம். மேலும் கணவன் மனைவியால் நைட்டு படுத்து தூங்கக்கூட முடியலை, 2 பேரும் உட்காந்தே தான் இருந்தாங்க. அதனால் இன்னும் சண்டை அதிகமாக தான் வந்துச்சு. அப்படியே சண்டையும் சச்சரவுமாகவே பல நாட்கள் ஓடுச்சு. 1 மாதம் கழித்து மறுபடியும் அந்த துறவி வந்தார். அதை கேள்விப்பட்ட அந்த ஆட்டு இடையன் வேகமாக போய் துறவியை பார்த்து, ஐயா, நீங்கள் சொன்னது போல் செஞ்சுட்டேன், ஆனால் என்னால் இப்போ கூடுதல் நிம்மதி இல்லாமல் தான் எனக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த துறவி சொன்னார், சரி, இவ்வளோனா நீ பொறுத்தது போதும், இனிமேல் உன்னுடைய ஆடுகள் எல்லாத்தையும் எப்பயும் போல் நீ வெளியில் மரத்தில் கட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செஞ்சால் எனக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டதும் அதுக்கு அந்த துறவி சொன்னாங்க, நான் சொன்னது போல் நீ செய், நிச்சயமாக உனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் சரிங்க ஐயான்னு சொல்லி அந்த ஆட்டு இடையன் தன் வீட்டுக்குள்ளே இருக்க ஆடெல்லாம் எடுத்து வெளியில் கட்டினான். அன்னைக்கு நைட்டு ஆட்டு இடையனும் அவரது மனைவியும் வீடை கழுவி விட்டுட்டு எந்தவித நாத்தமும் இல்லாமல் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க, நல்லா நிம்மதியாக படுத்து தூங்குனாங்க. இல்லை, எந்திரிச்சதும் தான் ஆட்டு இடையனுக்கும் அவரோட மனைவிக்கும் புரிஞ்சது, நிம்மதின்றது வேறு எங்கேயுமே இல்லை, நம்மளோட எண்ணத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் சேர்ந்து போய் அந்த துறவிக்கு நன்றி சொன்னாங்க.